வாழ்க்கையில சீரியஸான விஷயத்த கூட சிரிச்சுக்கிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம சந்தோஷமா இருக்கலாம். சில பேர் என்ன பண்றான், சிரிக்க வேண்டிய விஷயத்த பார்த்து சீரியஸா அதை பத்தி யோசிக்கிறான். இவன் ஏன் இப்படி பார்த்தான், இவன் ஏன் என்ன பார்த்து சிரிச்சான், இவன் ஏன் என்கிட்ட இப்படி கேட்டான், இப்படிலாம் சீரியஸா நினைச்சு அவன் சீக்கிரமா போய் சேர்ந்துடுறான். ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட கேட்கிறாங்க, எங்க உங்களுக்கு உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா? சில லூசுங்க என்ன பண்ணிடும், எனக்கு எங்க அம்மா தாம்மா முக்கியம், என்ன அவங்க தான் பெத்தாங்க வளர்த்தாங்க படிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா போயிடும். அதுக்கு பிறகு அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் சோறு கிடையாது, அவனுக்கும் சோறு கிடைக்காது. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், கொஞ்ச நாள் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ அந்த அம்மா யோசிக்கும், கொஞ்ச நாளா என்ன சொல்றான் அப்படின்னு. இந்த பொண்ணும் யோசிக்கும், என்ன கொஞ்ச நாள்னு, ஏன் என்ன கொஞ்ச நாள்னு சொல்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா கொஞ்ச நாள்னு கேட்டியே, யாருக்கு கொஞ்ச நாள் அப்படின்னு இப்போ அம்மா கேட்டாங்கன்னு வைங்களேன், ஏம்மா இவ வாய் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நீ எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்களே, படிக்க வச்சிருக்க, யாருமே பண்ணாதது நீ பண்ணியிருக்கிற, ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறாள, கொஞ்ச நாள் தான் அவளை கலத்தி விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிடணும். பொண்டாட்டி என்னங்க கொஞ்ச நாள்னு சொன்னீங்க, ஏம்மா அவங்களே வயதானவங்க, உடம்புல ஏகப்பட்ட நோயை வச்சுட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, என்ன நீ அவங்கள நல்லா பார்த்துக்கம்மா, நல்லா பார்த்துக்கிட்டா தானே இப்போ நாளைக்கு அவங்களே போயிட்டா கூட இந்த மருமக தாங்குனா மாமியாரை குடும்பப்படுத்தினா, மாமியாரை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடாதும்மா, நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு, அதனால நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அம்மா என்ன பண்ணும், சரின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ஜூஸா கலக்கி கொடுக்கும், ஹார்லிக்ஸா கலக்கி கொடுக்கும், சாப்பிட்டுட்டோம், என்ன நமக்கு தானே பேரு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். இப்போ ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யாருக்கு கொஞ்ச நாள் என்ற அப்படின்னு சொல்லி அம்மாவும், நீங்க யாருக்கு கொஞ்ச நாள்னு சொல்றீங்க அப்படின்னு மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு தான் கொஞ்ச நாள், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு வலி நான் செத்து போயிடுவேன். அதுதான் உண்மை. நிறைய குடும்பங்கள்ல நிறைய பசங்க செத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 40 இருந்து 50 வயதுக்கு உள்ளாடி இருக்கிறவன் நிறைய பேருக்கு மாரடைப்பு போறதுக்கு காரணமே இந்த மனைவியையும் இந்த அம்மாக்காரையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். இது யாருக்குமே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த மனுஷனை போட்டு தலையை உருட்டி அவன் வேலைக்கு போனா அங்க வேலையை பார்க்க முடியாது. இங்க வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன பஞ்சாயத்து பண்றாங்களோ, எங்க மாமியார் என்கிட்ட பேசல, மாமியார் அதை பண்ணாங்க பேசுனாங்க, பேசாம இருந்தாலும் குற்றம், பேசினாலும் குற்றம், நீ ஏம்மா இப்போ இவ்வளவு லேட்டா வர்ற அப்படின்னு கேட்டாலும் குத்தம், ஏன் நேத்து கேட்டாங்க இன்னைக்கு ஏன் கேட்கல அதுவும் குத்தம். அதே மாதிரி மாமியாருக்கு மருமக ஒரு பொருளை மாமி சாப்பிடுங்க அத்தே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் தப்பு, கேட்காட்டாலும் தப்பு. காலை வெளியில போயிட்டு கதவை வேகமா திறந்தாலும் தப்பு, மெதுவா திறந்தாலும் தப்பு, திறக்காமலே அப்படி போயிட்டு வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தாலும் தப்பு. இப்படி எதுவா இருந்தாலும் மாமியார்காரி அந்த மருமகளை குறைஞ்சிக்கிட்டே இருப்பா. இந்த மருமகாரி என்ன பண்ணுவா, மாமியாரை விடாம, இந்த மாமியார் நம்ம கணவனை பெத்துட்ட உடனே ஏதோ பெரிய டிகிரி வாங்கி பட்டம் படிச்சுட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா. அவனுக்கு வீட்டு வேலையும் தெரியாது, அவனை ஒன்னும் ஒரு உருப்படாதவன், அவனுக்கு சாப்பிட்ட தட்டை கூட அங்க எடுத்து வைக்க தெரியாது, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிட்டு அவன் நம்மளை எவ்வளவு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பனி போரே நடத்திட்டு இருப்பாங்க. இந்த போர்ல தான் நிறைய, அதாவது நாட்டுக்காக யுத்தம் பண்ணி செத்து போனவன் கொஞ்சம் பேர் தான். இந்த மாதிரி வீட்டுல யுத்தம் பண்றாங்கல்ல, இந்த யுத்தத்துல சாவறவங்க தான் நிறைய பேர். இல்ல போதா குறைக்கு இந்த கொரோனா ஊசியை வேற போட்டு விட்டானுங்க. இந்த ஊசியை போட்ட பிறகு அதுவும் இதே ஆளுக்கு தான் பிரச்சனை. இந்த 40 இருந்து 50 வயதுக்குள்ள இருந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க இந்த ஊசியில. அப்ப இந்த ஊசியை போட்டு அவன் குத்துவீரும் கொலைவீரமா அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் சண்டை போடும்போது டகார்னு போயிருது. அப்புறம் மாமியாரும் மருமகளும், ஐயோ போயிட்டாரே, நாங்க ரெண்டு பேரும் அன்பா தான் இருந்தோம், அமைதியா தான் இருந்தோம், அவரை நாங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம், இவ்வளவு கடமை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சீரியஸா இல்லாம சிரிப்பா எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை இனிமையா போகும். இப்போ ஒருத்தன் பாருங்க, திவாகர்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு எல்லாரும் பிசியோதெரபிஸ்ட், யோ என்னையா சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொலையா கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படின்றான், சிவாஜி
விக்ரம் அப்படின்றான். என்னடா இது, என்ன எந்த படத்துலதான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்ல அதுதான் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா. ஆனா அவன் எழுத்த பார்த்தாச்சுன்னா அவன் ஏதோ 4ஆம் கிளாஸ் படிச்சவனை விட கேவலமா எழுதுறான். பொதுவா மருத்துவர்கள்லாம் அப்படிதான் எழுதுவாங்கன்னு வைங்க, யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி அவன் எழுத்த பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கும். ஆளை பார்த்தா பிசியோதெரபிக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆள் இப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், வாய் இப்படி இருக்கு. அப்போ ஒரு யோகா தெரபிஸ்ட், ஒரு பிசியோதெரபிஸ்ட்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அதுல எதையுமே காணும். ஆனா நான் பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி என்னடா என்னடா காமெடியாடா இது, நீ என்னடா நடிப்பாடா நடிக்கிற, நீ ஒண்ணுமே வேலைக்கே ஆக மாட்ட. அவன் 30,000 40,000 வாங்கிட்டு இருக்கான். கடை திறக்க போயாச்சுன்னா இந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, யாரு கோமாளி, எவன் பைத்தியம், எவன் மெண்டல், அவனை தான் எல்லாரும் போய் இன்டர்வியூ எடுப்பான். அப்புறம் அவனை திட்டுறது மாதிரி இவன் இன்டர்வியூ எடுப்பான். அப்புறம் அவனை பாராட்டுற மாதிரி இன்டர்வியூ எடுப்பான். அப்புறம் அவன் வளர்ந்து வந்துட்டான்னா கூமா பெட்டின்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் ஒரு மாட்டு மேய்க்கிறவன் போட்டு விட்டானா அவனை போய் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு காலத்துல விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், நடிகர்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தான். இப்ப சுத்த கிராக்கு, மெண்டலு, அரை பைத்தியம் ரோட்ல படுத்துருக்கிறது, இதுகளை தான் இன்டர்வியூ எடுத்து பெருசா பெரிய ஆள் ஆக்கி விடுறான். இது இந்த மீடியாக்காரன் தான் பண்றான். ஆனா அவன் நம்மள டென்ஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே போடுறான். டே திவாகராவது ஒரு தடவை தான்டா கொண்டான் சிவாஜிய, நீங்க ஏன்டா 1000 முறை அவரை சிவாஜி சிவாஜின்னு சொல்லி கொல்லுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதனால சிந்திக்க தெரிஞ்சவன் மனுஷன், சிரிக்க தெரிஞ்சவன் தான் மனிதன். சிரிக்க தெரியணுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ கீழே போயிட்டு நிறைய பேர் கமெண்டா போட்டிருக்கிறான். ஏமா நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்மா, செத்து போயிருமா, சார் என்ன முகம் இது, என்ன நீ இப்படி ஆடிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த அம்மா ஒன்றும் பண்ணல, தப்பு ஒன்றும் பண்ணல. அவங்க ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, இளையராஜாவோட பாட்டை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச முகபாவத்தை பண்றாங்க. என்ன தண்ணீர் கேட்குமே கண்டேன் தாகம் தணிந்ததா, அத்தாந்தேவை நான் தீர்த்தேன் ஆசை குறைந்ததா, கொட்டி கிடக்குது ஓரளவு அதில் வெட்டி எடுத்தது ஓரளவு, இன்று இருப்பது இது வரைக்கும் இனி நாளை கிடைப்பது எது வரைக்கும் அன்பே நீ. அவங்க பாடுறாங்க. என்னால அப்படி பண்ண முடியாது. நான் பிலிம் இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுட்டு வந்தவன். ஆனா என்னால கூட அப்படி ஒரு பாவத்தை கொடுக்க முடியாது. அந்த அம்மா முகத்துல எவ்வளவு இதை கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா. அந்த பாட்டு இளையராஜா போட்டு அந்த பாட்டோட நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் பாட்டோட கேட்டதுனால அது கொஞ்சம் டம்மியா கூட இருக்கும். நான் விழுந்து சிரிச்சேங்க. நேத்து அதை நான் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு 10 தடவை அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருது. எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். என்னையே மறந்து விட்டேன்னா பாத்துக்கீங்களேன். 10 தடவை அதை பார்த்து நான் சிரிச்சிருக்கிறேன். எப்பா இப்படி ஒரு சிரிக்கிற மனிதனை சிரிக்க வைக்கிற ஒரு தெய்வம் வந்திருக்கு. இந்த தெய்வத்தை ஏன்டா எல்லாரும் திட்டுறீங்க. அவன் என்ன நினைக்கிறான், இந்த 40 வயசு 30 வயசு உள்ளாடி கீழே இருக்கிற 30 வயசு கீழே இருக்கிற பெண்கள் பாட்டு பாடுது, ஆட்டம் ஆடுதுன்னா பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பாடலை இசையமைச்சு அது ஃபுல்லா ஆர்கெஸ்ட்ராவும் கூட்டிட்டு ஒரு பாடலாசிரியரை வச்சு அவர் பாட்டை எழுதி கொடுத்து ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணி அப்புறம் பாடகர்கள் கோரஸ் அது இதெல்லாம் ரெடி பண்ணி இதை ஒரே தம்ல பாடி அதுக்கு பிறகு அது தேட்டர் அதை நாம கேட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு இல்லையா. இப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. சும்மா யூடியூப்ல இப்படி தட்டியாச்சுன்னா அவன் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். என்ன அதை நீங்க போட்டுட்டு வாய் அசைச்சா போதும். அதனால என்ன பண்ணிடுறாளுங்க, இந்த நொந்து போனது, இத்து போனது, வெந்து போனது, ஒண்ணுக்குமே உதவாதது இதுகள்லாம் என்ன பண்ணுது, நேரம் வாய் அசைக்குது. ஏதோ உன்னை வாய் அசைச்சுட்டு இப்படின்னு சொல்லுது. நானும் அதே மாதிரி நம்மளும் இவ்வளவு எல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆன ஆளுங்க, இப்படிதான் பாட்டு பாடி தான் ஃபேமஸ் ஆன ஆளுங்க போல. அப்போ நம்மளும் பாட்டு பாடுவோம்னு நானும் போடுறேன். ஒரு பையன் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறான், ஷேரும் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு பின்னாடி இது ஒரு கிழவிகள்லாம் கூட இதுல இறங்கியிருக்கிறாங்க. கிழவிகள், ஆயாக்கள்லாம் சின்ன பையன் ஒரு பேரனை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு கூட ஆடுது. ஆடின உடனே அதை ஒரு ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்றான், ஏகப்பட்ட பேர் லைக் பண்றான். எனக்கு சிரிச்சு வயிறு புண்ணாகுதுன்றான். அவன் எல்லாம் உண்மையிலேயே தெளிவான ஆளு. ஒரு ஆம்பளை பையன் என்ன பண்றான், 2 கையிலையும் வாட்சை கட்டி இருக்கிறான். வாட்சை கட்டிக்கிட்டு ஓ வசந்தராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆடுறான், பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுறான். பேசணும்னா இவனுக்கு எல்லாம் பயங்கரமா லைக் பண்றான். அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், ஏன்டா இப்படி பண்ற, வீணா போனவனே, ஏன்டா அப்படின்னு கேட்டா, இல்ல இப்போ இப்படி பண்ணாதான் ரசிக்கிறாங்க, அதை வச்சுதான் நானே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த கோமாளித்தனத்தை தான்
ரசிக்கிறாங்க, இதை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. நிறைய பேர் திட்டுறான், அவன் திட்டுறது தான் எனக்கு உரமே, அவன் திட்டுறது தான் எனக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்கான். அதனால நம்ம எதையுமே சீரியஸா எடுத்துக்கூடாதுங்க. சீரியஸா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை தான் கொல்லும். சிரிப்பா நினைச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. அதனால நான் இவ்வளவு நேரம் பேசினதையோ யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சிரிப்பா எடுத்துக்கிட்டு போயிருங்க. வாழ்க வளமுடன். இருக்கட்டும். நன்றி.